ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதற்காக கிரியேட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, குட் ஃப்ரைடே வந்து எதற்காக கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக புரியல. ஸோ அந்த புரிதல் கூடும் வகையில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அவரோட வரலாறு பற்றி தான் இந்த குட் ஃப்ரைடே வந்து கொண்டாடப்படுகிறது. யாருன்னு கேட்டால் அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து எந்த தவறும் பண்ணலை, ஆனால் நமக்காக வந்து பண்ணதுக்காக அவரை வந்து துன்புறுத்தினாங்க. தலையில் வந்து முட்கிரீடம் வந்து ஏற்றுனாங்க. அந்த முட்கிரீடம் வந்து தலையில் குத்தி ஒவ்வொரு சிந்தனை ரத்தமும் வந்து நமக்காக என்றதை வந்து அவர் வந்து நல்லா தெளிவுபடுத்தினார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதையும் மீறி அவர் வந்து சிலுவையில் வந்து தொங்க விட்டாங்க. சிலுவையில் வந்து கையில் ஆணி எடுத்து ஒரு மனிதருக்கு வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த கொடுமையெல்லாம் பண்ணி தான் அவர் வந்து சிலுவையில் ஏற்றினாங்க. அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அப்பா அவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்றதுக்காக. இந்த தியாகம், இந்த இரத்த சிந்தனை எல்லாமே, இந்த அடி எல்லாமே, இந்த வலி எல்லாமே வந்து என் மக்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒருவரோட வரலாறுக்காக தான் நம்ம இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒருவரை வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோமா? இந்த குட் ஃப்ரைடேன்றது வந்து எல்லாருக்குமே தெரிய வருதா அப்படின்ற நினைவு கூட்டும் வகையில் தான் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோவிலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, இந்த வீடியோ வந்து மதம் சார்ந்த வீடியோ இல்லை, மனிதநேயம் சார்ந்த வீடியோ. இப்போ புரியுதுங்களா எதுக்காக குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நெருங்கிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. இந்த குட் ஃப்ரைடே எதற்காக கொண்டாடல தெரியலன்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். See you in the next video. Happy Good Friday to everyone. Thank you.